அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அடுத்து வரக்கூடிய 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஏன்னா இந்த காலம் ரொம்ப ரொம்ப விசேஷத்திற்குரிய ஒரு காலமாக பார்க்கப்படுவதோடு மட்டும் இல்லாமல் சில கிரகங்களில் அதிரடியான மாற்றங்களும் பார்த்திங்கன்னா ஏற்படவிருக்கிறதுங்க. இந்த மாற்றம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுனால இந்த காலம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது, இந்த நேரத்தில் நீங்கள் என்ன விஷயத்தை செஞ்சால் உங்களுக்கு நல்லது நடக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்த்தா பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் வெளிவரலாம் அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சிவன் சக்தி ஜோதிட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பணவரத்து அப்படிங்கிறதுல ஏற்றத்தாழ்வு இருக்குங்க. பணம் தொடர்பான விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவில் சிக்கலையும் நெருக்கடிகளையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால முக்கியமாக செலவினங்கள் விஷயத்துல அதிக கவனத்தை செலுத்த பாருங்க. ஏன்னா செய்யக்கூடிய செலவுகள் தான் உங்களுக்கு திடீர் நெருக்கடியை ஏற்படுத்தலாம். ஆடம்பரம், அனாவசிய செலவு இது எல்லாத்தையும் தவிர்த்து அத்தியாவசிய தள செலவுகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் உடல் சோர்வு, வீண் கவலை, வீண் வாக்குவாதங்கள் ஆகியவை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்க. உங்களுடைய முயற்சிகளின் அடிப்படையில் வெற்றியை நீங்க அடைவீங்க. எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிடுங்க. நீண்ட நாட்களாக இழுபறையாக இருந்து வந்த பிரச்சனைகள் பலவும் தீர ஆரம்பிக்கலாம். அதே நேரம் நீங்க ஒரு முடிவு எடுத்தாலும் அதற்கு எதிர்மாறான கருத்தை கொண்டிருக்கிறவங்க தங்களுடைய முடிவை மாற்ற செய்வாங்க. இதனால பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் தங்களுக்கு அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால யார் பேச்சையும் கேட்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களே ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு செயல்கள்லையும் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத ஆய்வு செய்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி புது முயற்சிகள் உடனடியாக பலன் தராம இழுத்தடிக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. மேலும் சனி பகவான் வக்ரமாக தங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையுமே நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பது அவசியமாகும். குழந்தைகளால விரயம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாம மன கஷ்டமும் உண்டாகலாம். சொத்து விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். வேலை சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தங்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் வக்ரமாகி சஞ்சரிக்கிறதும் செவ்வாய் திருமண ஸ்தானத்துல இருப்பதும் திருமண வாழ்க்கை மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இழுபறி நிலையை குறிக்கிறதுங்க. குடும்பத்தினர் என்ன செய்தாலும் தங்களுக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லாம தங்களுடைய முடிவுகளை குடும்பத்தினர் வரவேற்கவும் மாட்டாங்க. அப்படின்னும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதங்கள் தங்களுக்கு ஏற்படலாம். தங்களுடைய உடல்நிலையிலையும் குடும்பத்தாரினுடைய உடல்நிலையிலையும் அதிலும் குறிப்பாக வாழ்க்கை துணையின் உடல்நிலையிலையும் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியங்க. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தற்காலிகமாக எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது போன்ற நெருக்கடிகள் இருந்தாலும் கூட வருமானத்திற்கு குறைவோ அல்லது பொருளாதார நெருக்கடியோ அல்லது தேவைகள் பூர்த்தி செய்வதில் சிக்கலோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்காது. பண தேவை அப்படிங்கிறது தேவைக்கு ஏற்ப பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பம் மற்றும் தனிப்பட்ட விஷயங்கள்ல இந்த காலம் முழுவதும் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு சோதனை காலமாகவே இருந்தாலும் கூட வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஓரளவு அனுகூலத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு ஊர் அப்படி இல்லைன்னா வேறு மாநிலம் இல்லை வெளிநாடு வேலை முயற்சி செய்தவங்களுக்கு இது மிக மிக ஒரு பொன்னான காலமாக இருக்க பெறப்போகிறது. இதனால பார்த்தீங்கன்னா தங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவை நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கு அப்படின்னா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் தங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி அரசாங்க பணி எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கும் அரசு வேலை சாத்தியமாக காலம் இதுவாகவே இருக்க பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் பெரிதாக இருக்காது. தொழில் விருத்தி ஆகும், வருமானம் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சில பல விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியம்.
அதாவது தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் முழுவதும் குடும்பம், திருமண வாழ்க்கை அப்படின்னு தனிப்பட்ட வாழ்க்கையில் பல நெருக்கடிகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் கலந்து ஆலோசிக்கிறது அதை விட சிறப்புக்குரியது அப்படின்னும் சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகளை ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிறது ஒரு விஷயம் இருக்கும், நடக்கிறது இன்னொரு விஷயமா இருக்கிறதுனால ஏமாற்றம் உங்களுக்கு கிடைக்க பெற வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. அதே மாதிரி கடன் விவகாரங்கள்ல கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் எச்சரிக்கை இருக்க வேண்டுங்க. குடும்பத்துல இருப்பவர்களால இருந்து வந்த மன வருத்தம் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிடும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடு ஓரளவுக்கு சரியாக ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கு. சில கிரகங்களினுடைய சாதக மற்ற விளைவின் காரணமா திடீர் இழப்புகள், திடீர் அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க. அதனால எதற்கும் நீங்க தயாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளை தவிர்க்கணும் அப்படின்னா மற்றவர்கள் விஷயங்கள்ல, மூன்றாவது நபருடைய விஷயங்கள்ல, உங்களுடைய சொந்த பந்தங்கள் அப்படி இல்லைனா உறவுகள் அப்படி இல்லைனா நண்பர்கள் விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் தலையிடுறதையோ கருத்து சொல்வதையோ தவிர்ப்பது இந்த மாதிரியான திடீர் அவமானங்களையும் வீண் பழி சுமத்தப்படுவதையும் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. இந்த காலத்துல மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க. அது மட்டும் இல்லாம நிதி மற்றும் தொழில இழப்புகளை அதிக அளவில் நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். வேலையில அதிக தவறுகளை செய்யக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். அதே நேரம் மேல் அதிகாரிகளிடமிருந்து சிலர் அழுத்தங்களையும் கோப தாபங்களையும் சந்திக்க நேரிடுங்க. வேலையை சரியா முடிக்க முடியாம மன அழுத்தமும் உருவாகும். பணிச்சுமையை கையாள முடியாம தொழில் மாறுதல் குறித்து நீங்க யோசிக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க. வணிகம் செய்து வரவங்களுக்கு, வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதிய போட்டியாளர்கள் உருவாகிறதுனால வருமானம் ஈட்டுவதற்கும் லாபத்தை பெறறதுக்கும் அதிகப்படியான போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகலாம். இதன் காரணமா பார்த்தீங்கன்னா பலரும் கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. அதனால இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 25 தொடங்கி அடுத்த சில தினங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. காரியங்களில் வெற்றி பெற நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே நேரம் ஓரளவுக்கு சூழல் சாதகமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா திடீர் இழப்புகளை சந்திக்கக்கூடிய காலநிலை உருவாகலாம். தொழில நல்ல பலன்கள் கிடைக்காமல் போகலாம். நீங்க எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வு கைக்கு வராமல் போகுங்க. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாமல் போகக்கூடிய சூழல் பல விஷயங்கள்ல ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் தைரியத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்கிறவங்க, சிறு குறு தொழில் செய்கிறவங்க கூட போதுமான வருமானத்தை ஈட்ட முடியாத நிலையில் சிக்கி தவிப்பீங்க. வணிகத்தில் போராடியவங்க மற்றும் எதிரிகள் தங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால ரொம்ப உஷாராக இருக்க பாருங்க. உங்களுடைய தொழில் வியாபாரம் வணிக தொடர்பான எந்த ஒரு விஷயங்களையோ ரகசியங்களையோ பிறரிடம் கூறுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் கடும் நிதி நெருக்கடியுடன் கடன் வாங்க வேண்டிய சூழலும் உருவாகலாம். இது போன்ற சூழல்ல தங்களுடைய நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்கு பட்ஜெட்டை திட்டமிடுறது, நிதி சார்ந்த திட்டமிடுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த சவாலான காலகட்டத்தில் இருந்து நீங்க விடுபட நீங்க என்ன பண்ணணும்னா ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மன தைரியத்துடன் செயல்படுங்க. முடிஞ்ச வரைக்கும் பசுனையால் தினமும் ஆலயத்தில் தீபம் ஏற்ற வேண்டியது அவசியங்க. அதே நேரம் சில பெயர்ச்சிகள், அதாவது கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தலாம். சொத்து நிலம் தொடர்பான விஷயங்கள்ல பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம். தாயாரின் உடல் நலத்தில் தீவிர கவனத்தை செலுத்த வேண்டிய சூழல் உருவாகுங்க. முன்பிருந்த பழைய உடல்நல கோளாறுகள் மீண்டும் தலை தூக்கவும் ஆரம்பிக்கும். தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உருவாகும். குடும்ப உறவுகளில் சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க. இது போன்ற சூழ்நிலைகள்
உறவுகளில் அவசரத்தை தவிர்த்து பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது முக்கியங்க. பொறுமையாகவும் நிதானமாகவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி பண்ணுங்க. குடும்பத்தினருக்காக நேரம் ஒதுக்க வேண்டியதும் அவசியமாகிறதுங்க. ஏற்படக்கூடிய தடைகளில் நீங்கள் நிதானமாக கையாள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே நேரம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. பணியிடத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காம போறதுனால உங்களுடைய பணிகளை நீங்களே முடிக்க வேண்டிய சூழல் இருக்கும். மற்றவர்களை சார்ந்து இல்லாமல் உங்களுடைய முயற்சிகளை மட்டுமே நம்பி இருக்க வேண்டியது அவசியங்க. அதனால் இந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்படுறதோ கோபப்படுறதோ இருக்கக்கூடாது. மனதை ஒருமுகப்படுத்தி கவனமாக வேலைகளை முடிக்க பாருங்க. இந்த காலகட்டத்தில் குடும்ப உறவுகள்லையும் சாதகமான சூழல் ஏற்படாது. சில பல காரணங்களால் உறவுகளில் பிரிதல் உருவாகலாம். உடல் நலத்திலையும் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். சிறு பிரச்சனைகள் கூட பெரிதாகி சிரமங்களை ஏற்படுத்தலாங்க. உடல் நலம் மற்றும் உறவுகளில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று.